ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கும் சட்ட திருத்தத்தை முன்னெடுத்து செல்லலாம் என மத்திய சட்ட அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கும் பட்சத்தில் அதற்கு அனுமதி அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும்படி சட்ட அமைச்சகத்திடம் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சட்ட அமைச்சகம், ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் சட்ட திருத்தத்தை முன்னெடுத்து செல்லலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்திடம் தெரிவித்துவிட்டு அடுத்த கட்டமாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஜல்லிக்கட்டு மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மாட்டுவண்டி பந்தயங்கள் நடைபெறவும் வழி ஏற்படும். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசின் முயற்சிக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பரிந்துரையாக அல்லாமல் குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மிக மகிழ்ச்சியான செய்தி. இது பாரம்பரியமான வீர விளையாட்டு, தமிழர்களின் வீர விளையாட்டு. இது எப்பொழுதோ அரசாங்கம் துணிச்சலாக முடிவெடுத்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனையில் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சருமான சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முழுமூச்சாக பாடுபட்டார். அவருக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். இந்த பாரம்பரியத்தை நமது காலத்திலே நாம் தொலைத்து விட்டோமோ என்று நாங்கள் எல்லாம் ஒரு வேதனையுடன் இருந்தோம். அது இப்பொழுது இந்த பாரம்பரியத்தை எங்கள் காலத்திலே நிலைநாட்டி விட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏனென்றால் இனி வருங்காலங்களில் யாரும் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டை ஒரு முறைப்படுத்தி பாதுகாப்பாகவும் காலம்பூராம் இது காலந்தோறும் எப்படி பல்லாயிரக்கணக்கான முன்னால் வந்ததோ அதே மாதிரி இன்னும் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு அழியாமல் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை தருவதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அறிவிப்புன்றது ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் எங்களுக்கு கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசிடம் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அமைச்சர் விருது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிடம் வரைக்கும் சொல்லி கடைசியில் ஜல்லிக்கட்டு நடக்காமல் போனது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திடுச்சு. அந்த மாதிரி ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடாமல் இந்த தடவை கண்டிப்பாக வருகிற தை பொங்கலுக்கு ஒரு எங்களுக்கு இனிய பொங்கலாக அமையணும் அப்படிங்கிறது எங்களோட